இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு 42 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரும் புத்தளம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மீனவர்களை 42 நாட்கள் சிறையில் அடைத்து பின்னர் விடுதலை செய்யுமாறு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 4 படகுகளுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவு பிறப்பித்தார். புதுக்கோட்டை அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுடி ஏற்பட்டது. திருமயத்தில் உள்ள லெனின் நகர் பகுதியில் 60 வீடுகள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் சென்றுள்ளனர். இதற்கு பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொது போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுடி ஏற்பட்டதால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் நீலகிரியில் மலர்ந்த காட்சிகள் வெளியாகி காண்போரை கவர்ந்து விடுகிறது. மலைப்பாங்கான பகுதிகளில் வளரும் நீலக்குறிஞ்சி மலர்கள் அதிகபட்சம் 60 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை. தொடர்ந்து ஊட்டி அருகே தோடா பழங்குடியின கிராமங்களான எப்பநாடு, பிக்கப்பதிமந்துவில் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. 3 ஆண்டுகள் முதல் 12 ஆண்டுகள் வரை பல்வேறு கால இடைவெளிகளில் குறிஞ்சி மலர்கள் பூக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சிறையில் உள்ள கைதிகள் அச்சம் காரணமாகவே தங்கள் குறைகளை வெளியே சொல்வதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. புழல் சிறையில் மூடப்பட்டுள்ள கேண்டீனை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரி விசாரணை கைதியான பக்ருதீன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கேண்டீன் தொடர்பாக ஒரு கைதி மட்டுமே புகார் அளித்துள்ளார் எனவும் விதிமுறைகளின்படி சிறை நிர்வாகம் செயல்படுவதாகவும் அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். குறுக்கிட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டில் உள்ள சிறைகள் விதிப்படிதான் செயல்படுகின்றன என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் கேண்டீன் பராமரிப்பு தொடர்பாக சிறைத்துறை டிஐஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறும் நீதிபதி உத்தரவிட்டார்.